எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது ரொம்ப சூப்பரான டிஃபன் குருமா தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சுவையான குருமா நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நல்ல காரச்சாரமாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் குருமாக்கு தேவையான மாதிரி காரம் போட்டுக்கலாம். நான் ஒரு 10 மிளகாய் போடுறேன். மிதமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 6 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோன்னே வெடிக்கும், அதனால இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருக்கேன். இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நான் சேர்த்துருக்கேன். பெரிய பல்லு பூண்டுங்கிறதுனால 2 போட்டிருக்கேன். சின்ன பண்ணாக இருந்தால் 3, 4, 5 போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தான் கணக்கு. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 கப்பு இருக்கும் மெஷரிங் கப்பில். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குருமா இதோட சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பீஸ் முந்திரி ஊற வச்சுருக்கேன். கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். முந்திரி கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தேங்காய் துருவல் குருமாக்கு சேர்த்துக்கிறேன். இது போட்டு கொஞ்சம் மிதமான ஒரு ஃப்ரை தான் பண்ணணும். இப்போ அடுப்பை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். நல்லா பேஸ்ட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது அரைச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம வதக்கிறது இருக்குது குருமாவுக்கு. இதுக்கு வெஜிடபிள் போட்டும் செய்யலாம், இல்லை வெஜிடபிள் போடாமையும் செய்யலாம். நான் 2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சுற்றுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வாசனை வரட்டும். வாசனை வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன்.
தக்காளி வந்து கொஞ்சம் வந்து குழஞ்ச மாதிரி கொஞ்சம் வதங்கணும். அதனால் கொஞ்சம் அது வதங்கட்டும். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி போட்டால் போதும். 2 தக்காளி 3 தக்காளியெல்லாம் பெரிய தக்காளியாக போட்டிங்க அப்படின்னா புளிக்கும் குருமா. குருமா வந்து புளிச்ச மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. அதனால் ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இப்போது டொமேட்டோ வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குழஞ்சி நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி எடுத்துருக்குறேன். இது வந்து உங்களுக்கு வந்து தனியா பொடி வந்து கொஞ்சம் சேர்த்தா குருமா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குருமா கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாதாரண மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா காரமாக இருக்கும்ல, அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட குக் பண்ண வெஜிடபிள் நான் சேர்க்குறேன். வெஜிடபிள் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாகவே செய்யலாம். வெஜிடபிள் வந்து நான் குக் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த தூளோட கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தூளோட காய் வந்து நம்ம வதக்கியாச்சு. ஜஸ்ட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இதோட சேர்ந்துடும் நல்லா. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மொத வெங்காயம் விழுது வதக்கணும்ல, அதை அரைச்சி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 கப் அளந்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து இந்த டப்பாவில் கொஞ்சம் ஊற்றிட்டு கலந்துருக்குறேன். மொத்தம் 6 கப்பு தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குருமானா வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும். கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம். ஸோ கொதிக்கும் பொழுது இன்னும் கூட நல்லாயிருக்கும், சேர்ந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உப்பு டேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். 6 கப் அளந்து வச்சேன். ஆனால் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் ஊற்றவே இல்லை. ஸோ வந்து திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 கப் தண்ணி இதில் சரியாக ஊற்றிருக்கேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கொதிச்சா சரியாக வரும். இதோட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 8 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். கொதிக்க கொதிக்க திக்காக வரும். நம்ம இட்லிக்கு தான் சாப்பிட போகிறோம். அதனால கொஞ்சம் ஓவராக திக்காக இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு நார்மலாக கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் இருக்கும். கொதிக்கும் போது சரியாக வரும். ஒரு 8 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ குருமா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நமக்கு சூப்பரான குருமா தயாராகிருச்சு. இட்லியும் வந்து சுட சுட ஊற்றிருக்கேன். உப்பு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது.
இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது பூத்தி ரெடி. இப்போ சூப்பரான டிஃபன் குருமா இட்லிக்கு ரொம்ப அருமையாக செஞ்சாச்சு. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாள் இன்னொன்று சூப்பரான சுவையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.